ஆக்கப்பூர்வமாக பேசக்கூடிய முதலமைச்சர் நீங்கள் இன்றைக்கு எதிர்கட்சி அல்ல, ஒரு முதலமைச்சர், ஒரு ஆட்சியினுடைய முதலமைச்சர், மறுபடியும் முதலமைச்சர் வேட்பாளர். நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுத்தவர்கள் நாங்கள். அதிமுக சார்பாக உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்த போது முதலிலே வாழ்த்து சொன்னவன் இந்த ஈஸ்வரன் என்பதை மறந்துவிடாதீர்கள். அரசியல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எதிர் அணியில் இருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதற்கு நான் வாழ்த்து தெரிவித்தவன். அதே போல பத்திரிகையாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் உங்களை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்தி பேசிய போது அதற்கு கண்டனம் தெரிவித்தவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரு? உங்க கூட்டணியில் இருப்பவர்கள் அருமை சகோதரர் கருணாஸ் அவர்கள் உங்களை பற்றி கொச்சையாக பேசிய பொழுது முதலிலே கண்டனம் தெரிவித்தவன் நான். அதே போல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறார் என்ற பொழுது அப்போது ஒப்பிட்டு கொச்சைப்படுத்திய போது கூட அதற்கு ஆதரவு கரம் நீட்டியவர். ஒரு நாகரிக அரசியலை கொங்கு நாட்டிலே முன்னெடுக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். நினைச்சு பாருங்க மனசுல, நீங்க உங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, தொடர்ந்து நீங்க கூட்டணியில இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் எதிரணியில் இருக்கின்ற நான் உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னும் இதை நீட்டிக் கொண்டு செல்ல நான் விரும்பவில்லை. கடைசியாக இந்த தமிழகத்தினுடைய தன்மானத்தை நீங்கள் தூக்கி நிறுத்தியதை மட்டும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். மறந்துவிடக் கூடாது. 1.5 மாசம் ஆச்சு பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி என்று அரசு விழாவிலே இவர்கள் பேசியது 1.5 மாசம் ஆச்சு. இதுவரைக்கும் பிஜேபி டெல்லி தலைமையிலிருந்து அதிமுகவோட கூட்டணி வேட்பாளர் இவர்தான் என்று இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ள. இதுதான் தன்மானமா? இதுக்கு பேர் தான் தமிழகத்தினுடைய தன்மானத்தை நம்ம தூக்கி நிறுத்துறதா? தமிழன் தலை நிமிர்ந்து விடுவானா? அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தயவு செய்து நாங்கள் அரசியலுக்கு மட்டும் வரவில்லை, இந்த மண்ணினுடைய பாதுகாப்புக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு விஷயம், நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலின் போது நாமக்கல் தொகுதிக்கு வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு ஜாதி கட்சி, கொங்கு என்றால் அது ஒரு ஜாதி கட்சி என்று சொன்னீர்கள். ஆனால் நாங்கள் கொங்கு நாடு என்று சொன்னால் கொங்கு நாட்டிலே வாழுகிற அத்துணை சமுதாயங்களையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு இயக்கம் நாங்கள். ஆனால் கொச்சையாக பேசினீர்கள். நாமக்கல்லிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை ஒரு ஜாதி கட்சி நீங்கள் ஓட்டளிக்க கூடாது என்று சொன்னீர்கள். உங்களுக்கு தெரியுமா முதல்வர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு வேண்டும் என்று கேட்டவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர். அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு பெற்ற போது வாழ்த்து சொன்னவர்கள். அப்படி அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு போதாது என்று சொல்லுபவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி. நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க எங்களை அங்க கொச்சப்படுத்துறீங்க. ஆனா அந்த தீரன் சின்னமலை மண்ணில தீரன் சின்னமலை விதி எப்படி விளையாண்டா பாத்தீங்களா? நாமக்கல்ல கொங்குனா கொங்கு வந்து ஜாதி கட்சி ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னீங்க. ஆனா இங்க ஓடார் நிலையில வந்து அழாத குறையா நானும் தான் கொங்கு அப்படின்னு சொல்றீங்க. புரியுதா? இதான் தீரன் சின்னமலை. அந்த மண்ணில போய் நீங்க ஆரம்பிச்சதான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதனால தயவு செய்து இதுவெல்லாம் வேண்டாம். கொங்கு மண்ணில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கொங்கு மண்ணினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். ஆனால் மத்திய அரசு கொண்டு வருகிற இந்த சட்டத்தின் மூலமாக ரேஷன் கடைகளை மூடிவிடுவார்கள். இன்னைக்கு அந்த ரேஷன் கடை மூலமா தான் 2500 கொடுத்தேன்னு சொல்றீங்க. ஆனால் இந்த சட்டம் வந்தால்
கடைகளை மூடிட்டா ஏழை பாலம் என்ன பண்ணுவாங்க? அது புரிய வேண்டாமா உங்களுக்கு? ரேஷன் கடையை